வணக்கம் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம லைஃப்பில் எல்லாருமே ஒரு காமனான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணணும். படிக்கணும் சொல்லிட்டு நமக்கு படிக்கணும்னு தோணும், ஆனால் ஃபோக்கஸ் வராது. புக்ஸை ஓப்பன் பண்ணுவோம், பட் மைண்டு எங்கெங்கேயோ போகும். மொபைல் எடுக்கலாமான்னு தோணும், பெசாட்டு ஒரு 20 மினிட்ஸ் ரீல்ஸ் பார்க்கலான்னு தோணும். 20 மினிட்ஸ் ரீல்ஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு 1 hour ஆகிடும். அதுக்கப்புறம் புக்கை ஓப்பன் பண்ணால் ஒரே தூக்கமாக வரும். ஸோ இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற டாப் 5 பவர்ஃபுல் ஸ்டடி டிப்ஸ். இதை ஃபாலோ பண்ணால் நீங்கள் லாஸ்ட் பெஞ்சாக இருந்தால் கூட டாப்பராக ஆகலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் ஆச்சான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, ஸ்மால் கோல்ஸ். இந்த ஃபஸ்ட்டு டிப் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் ஒரு கோல் செட் பண்ணணும். ஆனால் நம்ம படிக்கச்சில என்ன பண்ணுவோம், கோல்லாம் செட் பண்ண மாட்டோம். ஹோல் சிலபஸை பார்த்து பயந்து டிப்ரெஷன் ஆகி கடைசியில் படிக்காமல் புக்கை மூடிக்க தான் செய்வோம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஒரு டாபிக் நம்ம கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு டெஸ்ட்டு நம்ம ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதை படிக்கணும்னு நினச்சாலே நம்ம பிரெயின் டென்ஷன் ஆகிடுது, டயர்டாகிடுது. அப்படி நம்ம பிரெயின் டென்ஷன் ஆகக்கூடாது, டயர்டாகக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா 1 ஹவருக்கு 2 டாபிக்ஸ் படிக்கணும், 30 மினிட்ஸுக்கு 1 கான்செப்ட் படிக்கணும்னு சொல்லிட்டு இப்படி நம்ம பிரெயின்கிட்ட நம்ம சொல்லணும். இது பண்ணால் என்ன நடக்கும்னா, பிரெயினுக்கு ஈஸியாக இருக்கும், மோட்டிவேஷன் இன்க்ரீஸ் ஆகும். எவ்ரி ஸ்மால் கோல் கம்ப்ளீட் பண்ணதில் எஸ் நான் முடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இதுதான் டிப் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 2 பார்க்கலாமா? இது ஒரு ஃபேமஸான டிப் தான். இது எல்லாரும் சொல்கிறது தான். ப்ரோமோடோரோ டெக்னிக்னு இதுக்கு பேர் சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா 25 மினிட்ஸ் நம்ம படிக்கணும், 5 மினிட் பிரேக் எடுத்துக்கணும். இது மாதிரி ஒரு சைக்கிளாக நம்ம படிச்சுட்டே வரணும். ஏன் இந்த டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா, பிரெயினோட ப்ரெஷரை கம்மி பண்ணுறதுக்காக தான். இந்த 25 மினிட்ஸ் நம்ம படிக்கிறது ஃபுல் ஃபோக்கஸாக நம்ம படிக்கணும். தென் நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு கண்டிப்பாக பிரேக் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் யூஸ் பண்ணவே கூடாது. ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணலாம், தண்ணி குடிக்கலாம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம், இதெல்லாம் பண்ணலாம். இதுதான் டிப் நம்பர் 2. நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 3 பார்க்கலாமா? டிப் நம்பர் 3 வேறு ஒன்றும் இல்லை, ஷார்ட்ஸ் நோட் எடுக்கணும். அது எப்படின்னா, இப்போது உங்கள்கிட்ட 10 பேஜஸ் இருக்குன்னா அந்த 10 பேஜஸில் கீ பாயிண்ட்ஸ், டயக்ராம் இதெல்லாம் சேர்த்து ஒரு சம்மரியாக 1 பேஜில் க்ரியேட் பண்ணுறது தான் ஷார்ட்ஸ் நோட். இப்படி ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறதுனால அந்த டாபிக் ஈஸியாக கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 4, அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன். நீங்கள் படிக்கும்போது கம்பல்சரி உங்கள் ஃபோனை வேறு ரூம்லேயோ இல்லை ஏரோப்ளேன் மோட்லேயோ போட்டு வச்சுக்கோங்க. எதுக்காகனா, ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலே நம்ம பட்டுன்னு அந்த ஃபோனை எடுத்து தான் பார்ப்போம். 1 மினிட் பார்க்குறோன்னு சொல்லிட்டு 2 ஹார்ஸாக பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ படிக்கும்போது ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் டிப் நம்பர் 5, ரெகுலர் ரிவிஷன். ரெகுலர் ரிவிஷன்னா டெய்லி 10 to 15 மினிட்ஸ் நம்ம படித்த டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணுங்கள். அந்த டாப்பிக்கை வீக்ஸ்லி ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறதுனால நம்ம லாங் டேர்ம் மெமரியில் நம்ம படித்தது மறக்காமல் இருக்கும். அதே மாதிரி நைட்டு பிடிச்ச டாப்பிக்கை மார்னிங் ரிவைஸ் பண்ணுங்கள். இப்படிலாம் பண்ணுறதுனால நம்ம ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.